தாம்பரம் மெட்ராஸ் கிறிஸ்டியன் காலேஜ் பக்கத்தில் இருக்கேன் நான். ஸோ இந்த ப்ரொஃபஸர் காலனியில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ப்ராப்பர்ட்டி டெவலப் பண்ணிட்டு இருக்காங்க. நம்ம எல்லாரும் கேட்போம், நல்ல பிராண்டு வேணும் ப்ராடக்ட்டை. ஸோ சூப்பரான குவாலிட்டியில் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணணும், பெரிய பில்டராக இருக்கணும், ஆனால் மினிமமான வீடு இருக்கணும். அதாவது எனக்கு ரொம்ப கம்மியான வீடு இருக்கணும், பெரிய கம்யூனிட்டிலாம் வேண்டாம், ஆனால் எனக்கு லக்ஸுரியான ப்ராடக்ட் வேணும். ஸோ அந்த மாதிரி நம்ம தேடிட்டுருப்போம். லோ ரைஸ் ப்ராடக்ட் வேணும், இப்படிலாம் தேடிட்டுருப்போம். தாம்பரம் ஹார்ட்கோர் மெயினில் ஒரு ப்ராடக்ட் இருந்தால் சொல்லுங்கள் அப்படின்னு கேட்குற அத்தனை பேருக்கான ஒரு வீடியோ இது. அன்பான வியூவர்ஸ், உங்களுக்கு ஒரு ரெக்வஸ்ட், ஃபர்ஸ்ட் டைம் எங்கள் வீடியோ பார்ப்பீங்கன்னு சொன்னால் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். ஸோ தென் ஒன்லி இந்த மாதிரி ப்ராடக்ட் உங்களுக்கு கண்டினியூவாக வந்து சேர்றதுக்கு சேனல் உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். வணக்கம் அண்ட் வார்ம் வெல்கம். இது சென்னை ஹோம் அஃபிஷியல் யூடியூப் சேனல். திஸ் இஸ் சாம், யுவர் ப்ராப்பர்ட்டி அட்வைசர். ஸோ இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா ஹார்மனி பில்டர் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணக்கூடிய பிளாசம் என்ற சைட்டு தான் வந்துருக்கிறோம். இந்த பிளாசம் சைட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 30 அப்பார்ட்மெண்ட் இருக்கக்கூடிய ஒரு ப்ராஜெக்ட். ஸோ 2 and 3 பெட்ரூம் காம்பினேஷன் இருக்கக்கூடிய இந்த ப்ராஜெக்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா கிரவுண்ட் ஃப்ளோர் ஃபுல்லாக பார்க்கிங்க, அப் டு 5 floors வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் இருக்குது. ஸோ இதில் 2 and 3 பெட்ரூம் அவைலபிளுங்க. ஸோ உள்ளே வந்து போனால் நமக்கு வந்து ஒரு மாடல் ஹவுஸ் ரெடி பண்ணியிருக்காங்க. ஸோ பார்க்கலாம். அகைன் இந்த ப்ராடக்ட் வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு 3 months நமக்கு டெலிவரிக்கு வந்துடும். ஸோ 3 months ரெடி ஆயிரும். ஆல்மோஸ்ட் ரெடி டு மூவ் இன் கான்செப்ட்டுக்கு வந்தாச்சு. ஸோ வேற என்ன இந்த ப்ராடக்ட்டில் இருக்குது அப்படின்றதெல்லாம் பார்க்கலாம் உள்ளே போயிட்டு. ஸோ வாங்க உள்ளே போகலாம். ஸோ ஹார்மனி பிளாசமில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மாடல் ஹவுஸ் கைண்ட் ஆஃப் ஸ்டஃப் பண்ணியிருக்காங்க. இது கம்ப்ளீட் மாடல் ஹவுஸ் கிடையாது. பட் ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வீடு நான் ரெடி பண்ணி கொடுத்தா எப்படி இருக்கும் அப்படின்றத நம்ம இதில் பார்க்க போகிறோம். அது போகிறதுக்கு முன்னாடி நான் சிலதெல்லாம் உங்களுக்கு சொல்லணும். பிராண்டட் ப்ராடக்ட், ஒரு டெவலப்பர் ரொம்ப சிரத்தையாக ரொம்ப மெனக்கெட்டு செய்வார்னா இந்த மாதிரி ப்ராடக்ட் நமக்கு டெலிவரி ஆகுங்க. இது பாருங்களேன், இந்த ஃப்ரேம் பாருங்களேன், இது வந்து வால் டு வால் இந்த டீக்குட் ஹுட் ஃப்ரேம் இருக்குது. இது சூப்பராக இருக்குங்க, ஹெவி. இந்த மாதிரி நம்ம சொந்தமாக பண்ணால் கூட நம்ம பண்ண மாட்டோம். நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஒரு 6 inch ஃப்ரேம் தான் பண்ணுவோம், இல்லை 8 inch பண்ணுவோம். இது வந்து பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 12 inch மேலே வந்து பார்த்திங்கன்னா இந்த ஃப்ரேம் வந்து வைடன் இருக்குது, வால் சைஸுக்கு இருக்குது. ஸோ திக்னஸுமே வந்து பார்த்திங்கன்னா மோர் தென் 5 inch இருக்குது. ஸோ அது இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு இந்த டோருங்க 7 feet அண்ட் பிரெத் வந்து பார்த்தீங்கன்னா 3.6. ஸோ இந்த சைஸ் அந்த டோர் பண்ணியிருக்காங்க. இந்த டோருமே ஹெவிங்க, பக்கா டீ குட்டுங்க. ஸோ உடச்செல்லாம் வந்து நம்ம திறக்க முடியாது. ஸோ பயப்படாமல் இருக்கக்கூடிய ஒரு டோர், மெயின் டோரு. ஸோ அந்த மாதிரி ஒரு டோர் கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா உள்ளே வருவோன்னு சொன்னால் முதல்ல ஒரு ஃபாயர் இருக்குங்க. ஸோ இந்த வீட்டோட சைஸ் முன்னாடி நான் உங்களுக்கு சொல்லிவிடுறேன். இது வந்து பார்த்தீங்கன்னா நான் உங்களுக்கு சொல்லும்போது சொல்லியிருந்தேன் 3 bedroom and 2 bedroom சொல்லியிருந்தேன். இது 2.5 BHK. ஏன்னு கேட்டிங்கன்னா 2 bedroom, ஒரு ஸ்டடி ரூம் அந்த 2 டாய்லெட் வருது. ஸோ 3 டாய்லெட் இல்லை. ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா ஐம் சேயிங் இட் இஸ் 2.5 BHK. சைஸ் என்னென்னு கேட்டிங்கன்னா 1100. ஸோ முன்னாடி நம்ம திறக்கும்போது ப்ரைவசியாக இருக்கிறதுக்காக நமக்கு என்ன பண்ணியிருக்காங்க, ஃபாயர் கொடுத்துருக்குறாங்க. ஸோ வாங்க போயிடலாம். ஃபர்னிஷிங் எதுவுமே நம்ம பண்ணல, மூவபிள் ஃபர்னிஷிங் எதுவுமே பண்ணல. இந்த ஸ்டடி ரூமை பார்த்துடலாம். அகைன் இதில் வர டோர்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கண்ட்ரி வுட்டுங்க. இதில் வர ஃப்ரேம்ஸாக இருக்கட்டும், இந்த டோர்ஸாக இருக்கட்டும், இதெல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா கண்ட்ரி வுட்டு. நார்மலாக நிறைய டெவலப்பர் வந்து ஃப்ளஷ் டோர் கொடுப்பாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் கண்ட்ரி வுட்டில் பண்ணியிருக்காங்க, ஹெவியாக இருக்குது. இது வந்து பிரெத் வந்து 8, லென்த் வந்து 10ன்னு சொல்லியிருக்காங்க. அப்படி தான் இருக்குது. ஸோ இது ஒரு காட் போட்டுக்க முடியும். ஒரு மேபி வீட்டில் ஒரு பெரியவர் இருக்காருன்னா இங்கே ஸ்டே பண்ணிக்கலாம், ப்ராப்ளம் இல்லை. இல்லை ஸ்டடி ரூமாக வச்சுக்கனாலும் வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் நம்மளுடைய லிவிங் அண்ட் டைனிங்கு. ஸோ 11 feet வந்து பிரெத்து, லென்த் வந்து 21 feet, லிவிங் அண்ட் டைனிங். ஸோ இப்போ நம்ம வீடு இப்படி தான் நம்ம டெலிவரி கொடுப்போம். ஸோ உங்களுக்கு வந்து ஃபேன் லைட்லாம் இருக்காது, மற்றபடி இதெல்லாம் சும்மா டெக்கரேஷன் ஐட்டமாக வச்சுருக்கிறோம். மறுபடியும் வீடு இப்படி தான் நமக்கு டெலிவரி கொடுப்போம். ஸோ அதுதான் இங்கே காமிச்சிருக்கிறோம். இதெல்லாம் ஷோக்கு தான் பண்ணியிருக்கோங்க. அதுக்கப்புறம் இங்கே வந்தால் இந்த இடத்துல நமக்கு வந்து ஒரு ஃப்ரெஞ்ச் விண்டோ போட்டு பால்கனி இருக்குது. நான் உங்களுக்கு வந்து வீடியோவில் காமிக்க சொல்கிறேன். அதுக்கு பிறகு நம்மளுடைய கிச்சனுங்க. ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து ஃப்ரிட்ஜுக்கு உண்டான ஸ்பேஸ் கொடுத்துருக்குறாங்க. அகைன் லாஃப்ட் கொடுத்துருக்காங்க. இன்றைக்கி லேட்டஸ்ட்டாக எந்த டெவலப்பருமே, நான் பெரிய டெவலப்பர் நான் சொல்கிறேன், பெரிய டெவலப்பர் யாருமே இந்த கிரானைட் டாப் போட்டு தர்றதே இல்லை. லாஃப்ட்டு இந்த பரணி யாரும் போட்டு தர்றதே இல்லை. ஆனால் நம்ம இந்த ப்ராடக்ட்டில் போட்டு தரோங்க. இவங்க பெரிய டெவலப்பரு, பிராண்டட் ப்ராடக்ட்டு, கிட்டத்தட்ட 30 வருஷம் மார்க்கெட்டில் இருக்காங்க, நிறைய ப்ராஜெக்ட் பண்ணியிருக்கிறாங்க. பட் ஸ்டில் இவங்க இந்த மாதிரி ட்ரெடிஷ்னலாக ஒரு பர்சனுக்கு வீடு கொடுக்கும்போது என்னெல்லாம் வேணுமோ அத்தனையும் பண்ணி கொடுத்துட்றாங்க. ஸோ நமக்கு வந்து மெட்ரோ வாட்டர் ஒன்று போர் வாட்டர் ஒன்று, 2 பைப்பில் நீங்கள் வந்துடுது. ஜிங்க் இங்கே இருக்குங்க. நீங்கள் உங்களுடைய வாட்டர் பியூரிஃபையர் இங்கே வச்சுக்கலாம். அண்ட் தென் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு இங்கே சர்வீஸ் ஏரியா தனியாக பிரித்து காமிச்சிருக்காங்க. இங்கே வந்து வாஷிங் மிஷின் வைக்கிற மாதிரி தனியாக ஸ்டெப் மேலே போட்டு வச்சுருக்குறாங்க.
அண்ட் தென் ரெண்டு பக்கமே நமக்கு வந்து கிரானைட் டாப் இருக்குது. ஸோ தென் இங்கே வந்து நமக்கு ஒரு காமன் டாய்லெட்டு. இந்த காமன் டாய்லெட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஜிங்க்கு எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஜாகுவர் யூஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் தென் டேப்பு, இந்த WC, இந்த டேப்பு, ஷவர் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பேரிவர் ஃபர்ஸ்ட் குவாலிட்டி யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ ஆன்டி ஸ்கிட் டைல். அதுலேயும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த டைல் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய இடத்துல 7 அடிக்கு ஒட்டிட்டு அதுக்கு மேலே வந்து ஃபால் சீலிங் போட்டுருவாங்க. இது வந்து நமக்கு டாப் வரலையும் ஒட்டிட்டுருக்காங்க, நம்ம ஃப்ளோர் வரலையும் கம்ப்ளீட்டாக வந்து டைல் ஒட்டி கொடுத்துட்டாங்க. ஸோ இந்த மாதிரி கில் போட்டு நமக்கு ப்ரொடெக்டடாக வந்துடுது. ஸோ இது UPVC விண்டோ போட்டிருக்காங்க வித் ஃபேனோட இருக்குது. அண்ட் தென் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு பெட்ரூம் இருக்குது. இது வந்து சைஸ்டு தான். இங்கேயுமே வந்து பார்த்தீங்கன்னா நான் சொன்ன மாதிரி கண்ட்ரி வுட் போட்டு ஸோ நல்ல சைஸ் பெட்ரூம் கொடுத்துருக்குறாங்க. இதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் வந்து ஒரு 12/11 சைஸ், 11.5 இருக்கும். ஸோ அந்த சைஸ்க்குள்ளே ஒரு பெட்ரூம் கொடுத்துருக்குறாங்க. இங்கேயுமே நல்ல ஒரு பெரிய விண்டோ இருக்குது. ஸோ இப்படி தான் நம்ம வந்து ஃபினிஷ் பண்ணி நம்ம வந்து ஹேண்ட் ஓவர் பண்ணுவோம். மேபி இது நீங்கள் கேட்டிங்கன்னா இது வந்து பேப்பருங்க, வால் பேப்பர் போட்டிருக்காங்க. இது பண்ணி தர மாட்டோம். ஸோ பிளைன் வால் இப்படி தான் தருவோம். ஸ்ட்ரக்சர் பெயிண்ட் இந்த மாதிரி தான் வரும் உங்களுக்கு. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய மாஸ்டர் பெட்ரூம். ஸோ மாஸ்டர் பெட்ரூம் இங்கே முன்னாடியே டாய்லெட் இருக்குது. ஸோ இதில் வந்து வெட் ஏரியா, ட்ரை ஏரியா பிரிச்சிருக்கு. நீங்கள் வந்து கிளாஸ் போட்டுக்கலாம். மற்றபடி வந்து பார்த்திங்கன்னா நல்ல சைஸபிள் டாய்லெட் தான் இருக்குது. பெட்ரூமே வந்து பார்த்திங்கன்னா இது 13/11 இந்த சைஸில் வந்து பெட்ரூம் கொடுத்துருக்காங்க. கார்னரில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து விண்டோ ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. அதனால் கிராஸ் வென்டிலேஷன் இருக்கும். ஓப்பன் டைப் தான் கொடுத்துருக்குறாங்க. UPVC விண்டோ நல்லாவே இருக்குது. ஏசியோடைய கனெக்ஷன்லாம் ஃபிக்ஸ் பண்ணி வந்துடுது. லாக் மேலே பண்ணியிருக்கிறாங்க. ஸோ இதெல்லாம் இருக்குது. ஸோ இப்படி தான் இந்த ப்ராடக்ட் வந்து நமக்கு டெலிவரி ஆக போகுது. ஸோ ப்ராஜெக்டை பொறுத்தவரை நமக்கு என்ன அமினிட்டிஸ் வரும்னு கேட்டிங்கன்னா, ஸோ நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா 24/7 செக்யூரிட்டி அவைலபிள், மல்டிபர்பஸ் ஹால் அவைலபிள், அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா வாட்டர் கன்வர்ஷன் பிளான்ட் அவைலபிளாக இருக்குது. ப்ராஜெக்ட் சுற்றி ஒரு லேண்ட்ஸ்கேப் ஏரியா வந்து ரெடி பண்ணி கொடுத்துட்றாங்க. சோலார் பேனல் வந்து நம்ம போட்டு கொடுத்துருவாங்க. ஸோ இது எல்லாமே இருக்குங்க. அப்புறம் இன்டர்நெட் கனெக்ஷனு, ஸோ வாட்டர் ட்ரீட்மெண்ட் பிளான்ட் இருக்குது. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா லாபியோட நமக்கு செக்யூரிட்டி அக்சஸோடு இருக்கும். ஸோ இதெல்லாம் வந்து அமெனிட்டிஸ் நம்ம பார்த்துடலாம். ப்ரொஃபஸர் காலனியில் இருக்குது. எங்கே நமக்கு வந்து கிறிஸ்டின் காலேஜ், மெட்ராஸ் கிறிஸ்டின் காலேஜுடைய அட்ஜசன் காம்பவுண்டு. மெட்ராஸ் கிறிஸ்டின் காலேஜ் இங்கே இந்த சைட்லேருந்து மெட்ராஸ் கிறிஸ்டின் காலேஜை பார்க்க முடியும். பக்கத்துலேயே இருக்குங்க. ஹார்ட்லி வந்து பார்த்தீங்கன்னா மெட்ராஸ் கிறிஸ்டின் காலேஜுடைய பேக் சைட் கேட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ப்ராடக்ட்ல வந்து ஹார்ட்லி 100 மீட்டரில் இருக்குது. ஸோ ஜஸ்ட் வாக்கபிள்னு என்ன கேட்டிங்கன்னா ஒரு ப்ரைடான ஏரியா நம்ம சொல்லலாம். ஸோ அந்த மாதிரி ஒரு ஏரியாவில் தான் இந்த ப்ராடக்ட் அமைஞ்சிருக்கு. ஸோ அது இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ப்ராடக்டுடைய குவாலிட்டி சூப்பராக பண்ணியிருக்கிறாங்க. ஃபுல்லாக ஒயிட் கலர் பில்டிங்கு, சூப்பர் குவாலிட்டி. ஸோ உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா டெரஸ் கார்டனோட வந்து பார்த்தீங்கன்னா ப்ராடக்ட் டெலிவரி ஆயிரும். ஸோ அகைன் இன்னொரு விஷயம் என்னென்னா, நம்ம வந்து புக் பண்ணிவிட்டு ரொம்ப நாள் வெயிட் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. இன்னொரு 3-4 மந்த்ஸில் வந்து பார்த்திங்கன்னா இந்த ப்ராடக்ட் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு டெலிவரி ஆயிரும். ஸோ இதெல்லாம் இருக்கிறதுனால வேகமாக இந்த ப்ராடக்ட்டை வாங்கலாம். ஸோ அது இல்லாமல் சூப்பரான மேட்ரு வந்து ப்ராடக்ட் பட்ஜெட் ஃப்ரெண்ட்லி. ஸோ யாரெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா தாம்பரம் மெயினில் எனக்கு வீடு வேணும் அப்படின்னு கேட்குறீங்களோ உங்களுக்கு உகந்த ப்ராடக்ட்டு. இன்னும் சொல்ல போனால் உங்களுக்கு பெட்டராக சொல்லணும்னா இங்கேருந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ரயில்வே ஸ்டேஷன் 1 கிலோமீட்டருங்க. தாம்பரம் ரயில்வே ஸ்டேஷன் 1 கிலோமீட்டர் வாக் பண்ணி கூட போயிட முடியும். GST ரோட் 2 கிலோமீட்டருங்க. அண்ட் தென் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கக்கூடிய ஹாஸ்பிட்டல்ஸ் எல்லாம் நிறையா வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே 5 மினிட்ஸ் 10 மினிட்ஸ்க்குள்ளே ரீச் பண்ணுற மாதிரி நிறைய ஹாஸ்பிட்டல்ஸு. இது முழுக்க ஸ்கூல் ஜோனுங்க. இந்த ப்ராஜெக்ட் வந்து பார்த்தீங்கன்னா கேம்ப் ரோட் பிகினிங்கில் இருக்குது. ஸோ உங்களுக்கு வந்துட்டு மெட்ராஸ் கிறிஸ்டின் காலேஜுடைய அந்த அட்ஜசன் காம்பவுண்ட்னு சொல்லலாம். கேந்திரிய வித்யாலயா ஸ்கூலு 1 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் இருக்குது. அண்ட் தென் வந்து மெட்ராஸ் கிறிஸ்டின் ஸ்கூலு அது வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் 800 மீட்டரில் இருக்குது. ஜியான் மெட்ரிகுலேஷன் 4 கிலோமீட்டரு. அண்ட் தென் ஆல்வின் மெமோரியல் பப்ளிக் ஸ்கூல், ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 4 கிலோமீட்டரு. அண்ட் தென் வந்து பார்த்தீங்கன்னா மெட்ராஸ் கிறிஸ்டின் காலேஜ் வந்து 800 மீட்டரு. அப்புறம் பாரதி யூனிவர்சிட்டி 4.5 கிலோமீட்டரு. அப்புறம் ஸ்ரீ சாராம் இன்ஜினியரிங் காலேஜ் வந்து 11 கிலோமீட்டரு. அண்ட் தென் கோஸ் ஹாஸ்பிட்டல் வந்து 600 மீட்டர்ஸ். இந்து மிஷன் ஹாஸ்பிட்டல் 3 கிலோமீட்டர். GST 2 கிலோமீட்டர். தாம்பரம் ரயில்வே ஸ்டேஷன் ஜஸ்ட் 1 கிலோமீட்டர். தாம்பரம் பஸ் டெர்மினஸ் ஜஸ்ட் 1.3 கிலோமீட்டருங்க. இந்த ப்ராடக்ட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லுவீங்கன்னா ஸ்க்ரீனில் தெரிய நம்பரை கால் பண்ணுங்கள். ஸோ இதோட ப்ரொமோட்டர் நாங்கள் தான். ஸோ அதனால் நீங்கள் எங்கிட்ட தான் வேலை பேசணும், எங்கிட்ட தான் நீங்கள் வந்து சைட் விஸ் கேட்கணும். ஸோ அதனால் கண்டிப்பாக ஸ்க்ரீனில் தெரிய நம்பர் கூப்பிட்டிங்கன்னா ஸோ உங்களுக்கு சைட் விஸ் ஃபிக்ஸ் பண்ணி உங்களை வர வச்சு சைட்டை காமிச்சிட்டு ஸோ உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சூப்பரான ப்ரைஸை ஃபிக்ஸ் பண்ணி உங்களுக்கு வந்து திருப்தியாக வீட்டுக்கு அனுப்ப முடியும். ரொம்ப 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 பட்ஜெட் ஃப்ரெண்ட்லி ப்ராடக்ட்டு. ஸோ இந்த சரௌண்டடில்
இந்த மாதிரி ப்ராடக்ட், பிராண்டட் ப்ராடக்ட் இந்த ப்ரைஸுக்கு கிடைக்கவே கிடைக்காது. ஸோ அதே மாதிரி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். Until then, this is Sam, your property advisor, signing off from Chennai News.